இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன புதிய காரியங்களை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு புது பலன் தருவார், புதிய கிருபைகளை அனுதினமும் காலைதோறும் தருவார் என்பதை குறித்து தியானித்தோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, அநேக முறை இந்த வார்த்தையை நாம் தியானித்திருப்போம். ஆனால் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் என்ன சொல்றாருன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ நமக்கு இதுவரைக்கும் நம்மிடத்திலே உள்ள அந்த பழைய காரியங்கள் என்ன வார்த்தை என்ன சொல்றாருன்னா, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வனாந்தரத்திலே வழி அப்படின்னா, வனாந்தரம் சொல்லும் பொழுது என்னன்னா, வழியே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சில திட்டங்கள், சில காரியங்களுக்கு என்ன செய்வதென்று வழியே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வரும் பொழுது அது ஒரு வனாந்தரமான இடம், இதற்கு முன் யாருமே செல்லாத இடம், இதற்கு முன் யாருமே ஒரு தங்காத தேசம். அந்த தேசத்திலே கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்து அவர்களை வழி நடத்தினார். அதான் வனாந்தரத்திலே வழியே. அதே போல செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு வழியே தெரியல. இந்த பக்கத்துல பார்வோன், இந்த பக்கத்துல செங்கடல். அப்ப எங்க போகணும்னு வழியே தெரியாது. இந்த ஒரு இப்படி ஒரு வழி உண்டாகும் என்று அவர்கள் கற்பனையில கூட நினைத்து பார்க்காத அந்த ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். எப்படி அதுல செங்கடல்ல அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி அவர்கள் நேர்த்தியாக அதை கடந்து செல்லும்படி செய்தார். அதே போல அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஊற்றுவேன். அவாந்தர வெளியில்னா தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல, தண்ணீரே இல்லாத ஒரு இடம், ஒரு பாலைவனமான ஒரு இடம் தான் அவாந்தர வெளியில அவர் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னார். அதே அந்த புஸ்தகத்திலே நான் பார்க்க முடிகிறது, கண்மலையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை வரப்பண்ணி அவர்களை குடிக்க செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது நாம் அறிந்திராத புதிய காரியங்கள், இதெல்லாம் நாம் எண்ணி கூட பார்க்க முடியாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இதற்கு வழி என்ன, இதனுடைய முடிவு என்ன என்று நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அப்ப அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இதற்கு முந்தின வசனத்திலே சொல்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்ப இது எளிதான காரியம் தானே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறான். அப்போ முன்னால நம்ம பட்ட கஷ்டங்கள், தோல்விகள், வெட்கங்கள், நிந்தைகள், இழப்புகள், தோல்விகள் எல்லாவற்றையும் நாம் மறக்கணும், நாம நினைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் இது எளிதான காரியம் என்று நினைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது இதை நாம் செய்ய வேண்டும். புதிய காரியங்களை நாம் விரும்புகிறவர்களாய் இருந்தால், கர்த்தரிடத்தில் புதிய காரியங்களை பெற நாம் எதிர்நோக்குகிறவர்களாய் இருந்தால், கண்டிப்பாக அந்த முந்தின காரியங்களை நாம் நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற பொழுது எவ்வளவோ அதிசயங்களை செஞ்ச பிறகும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் எவ்வளவு வருத்தத்துலதான் வாழ்ந்தார்கள், அவருடைய பெருமூச்சை கேட்டு அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்துதான் தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எகிப்திலே கண்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் இறைச்சிகளையும் இங்கு இல்லையே என்று அப்பப்போ என்ன பண்ணாங்க, அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி முறுமுறுத்து வணங்கா கழுத்துள்ளவர்களாக அந்த முந்தின காரியங்களை நினைத்தது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தது. பிரியமானவர்களே, நாமும் எத்தனை தோல்விகளை இந்த பழைய வருடத்திலே நாம் எதிர்கொண்டு வந்திருந்தாலும், ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மைக்காக செய்திருப்பார் என்று யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய
காரியத்தை செய்கிறார். ஒன்றுதான் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அதே போல யோசேப்பினுடைய அவருடைய வாழ்க்கையை நாம் அநேக காரியங்களில் நாம் தியானித்திருப்போம். அதே போல அவரும் அவரை உடைத்து கர்த்தர் என்ன பண்ணார், உருவாக்கினார். ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக அவரை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். இந்த உபாகம புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 11-12 ஆண்டவர் சொல்லுகிறாரு, கழுகு தன் கூட்டை கலைத்து அது தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்ன பண்ணுமா, அந்த செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை சுமந்து செல்லும் போல நான் அவர்களை வழி நடத்தினேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்கும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு என்ன ஆகும்னா ஒரு கஷ்டங்கள், ஒரு வருத்தம் இருக்கும். இப்படி நம்முடைய தாய் பறவை இப்படி செய்கிறதே, கூட்டை கலைத்து விட்டதே, நம்ம எவ்வளவு சுகமாக அந்த கூட்டில இருந்தோம் என்று அந்த தாய் பறவை, அந்த குஞ்சுகள் நினைத்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்ய அந்த தாய் பறவை அப்படி செய்தது என்று கர்த்தர் அந்த ஒரு ஓமையாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார். அதே போல வனாந்தரத்தின் பாதையிலும் அவர்களுக்கு சில கஷ்டங்கள் வந்த பொழுதும் ஒரு புதிய கானானை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையிலும் அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள், சோதனைகள் அல்லது குற்றம் செய்யாத இடத்துல அவருக்கு பழிகள், வருத்தங்கள் காணப்பட்டது. அவன் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே நான் என்னுடைய தகப்பன் வீட்டிலே சுகமாய் வாழ்ந்து வந்தேனே, எதற்காக எனக்கு இந்த பாடுகள், இந்த அவமானங்கள் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனாலும் அவன் முறுமுறுத்ததாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அவரோடு இருக்கும் பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவரை தேடினால் தான் அவர் கண்டடைவார். நாம் அவரை விட்டு விட்டோமானால் அவரை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனால் யோசேப்பு அவரை நித்தமும் தேடி இருப்பார். அவரை நித்தமும் அவரை சார்ந்து இருந்திருப்பார். அதனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவ்வளவு சோதனைக்குள்ளே அவர் நடந்த பொழுதும் யோசேப்பு சோர்ந்து போகாமல் இருந்தது நிமித்தம், முந்தினவைகளை நினைத்து முறுமுறுக்காமல் இருந்தது நிமித்தம் அவனை ஒரு தேசத்திற்கு அதிபதியாக, அவருடைய ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு தாசனாக அந்த பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த வருடத்திலே புதிய அல்லது எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள் இருந்த பொழுதில் அந்த முடியாத காரியங்கள், வழி தெரியாத வழக்குகள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீ பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்தது, என்னை வழி நடத்தி வந்ததெல்லாம் நன்மைக்கே என்று நாம் விசுவாசித்து அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகும் பொழுது புதிய காரியங்களை நிச்சயமாய் நாம் கண்டு கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் வரை கர்த்தர் நீர் எங்களை சுகமாய் நீர் நடத்தி வருகிறீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே இது எனக்கு நடக்காத என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் புதிய காரியத்தை அவர்களுக்கு செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும் ஆண்டவரே அவருடைய புதிய காரியங்களை அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் நீர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே, முந்தின பாவங்களை நாங்கள் நினைக்காதபடி ஆண்டவரே அதைகளை மறந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து உண்மையே நோக்கி இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ள உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.